children, இது grammar part Old Man River lesson unit 3 Old Man River book back ல உங்க page number 66 ல பாருங்க. grammar clauses னு இருக்கும். clauses is a group of words that contains both a subject and a predicate. predicate வந்து verb action word. There are two types of clauses. They are independent clause and dependent clause. இங்கே examples இருக்கு பாருங்க. Kalpana wants to buy a phone but she does not have enough money. சார் ரெண்டு சென்டென்ஸு கமா போட்டு பட்டுன்னு ஒரு ப்ரிப்போஷன் போட்டு பிரிச்சிருக்காங்க. பிரிச்சிருந்தா கூட ரெண்டு சென்டென்ஸும் நமக்கு கம்ப்ளீட்டாக புரியுது. அதாவது இங்கே கீழே உங்களுக்கு புக்கில் கீழே பாருங்கள். ஆக்சுவலாக ஃபஸ்ட் இங்கே பாருங்கள். டிபெண்டன்ட் கிளாஸ் இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னால் என்னென்னு பாருங்கள். இண்டிபெண்டன்ட் கிளாஸ் ஆல்சோ நோன் ஆஸ் மெயின் கிளாஸ். அது வந்து மெயின் கிளாஸ். இண்டிபெண்ட் மெயின் கிளாஸ்னால் என்ன? சென்டென்ஸு கம்ப்ளீட் சென்ஸோடு இருக்கும், கம்ப்ளீட் மீனிங்கோடு இருக்கும். கம்ப்ளீட் சென்டென்ஸ் they can stand alone and express a complete thought. full meaning இருக்கும், அர்த்தமாக இருக்கும், படித்தா க்ளீனாக நமக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் தரும். அதாவது கம்ப்ளீட் சென்டென்ஸ் சென்ஸ் இருக்கும். அது அதாவது சொல்கிறதும் புரியாமல் இருந்தால் அது வந்து டிபெண்டன்ட் கிளாஸு. சொல்கிற சென்டென்ஸ் வந்து க்ளீனாக அது உங்களுக்கு கிராமட்டிக்கலோடு புரிஞ்சுதுன்னா அது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸு. இங்கே கீழே உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பாருங்கள். டிபெண்டன்ட் கிளாஸு ஆர் ஆல்சோ as subordinate clause contain a subject and a predicate. the subordinate subject இது predicate எதுன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. predicate மட்டும் இது பாருங்க. when it is raining, எப்போ மழை பெய்யும்? no subject. ஓகேவா? so they do not express the complete thought. அது complete thought எப்போ மழை அது கம்ப்ளீட் இல்லாமல் இருக்கும். படிக்கும்போதே நமக்கே அன்ஈஸியாக இருக்கும். when because you are late. நீ வந்து என்ன காரணத்துக்காக லேட் ஆனால் அவங்க சொல்ல பிகாஸ் யூ ஆர் லேட் அன்றது மொட்டையாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ அதனால் அதை சொல்கிறது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். இப்போ உங்களுக்கு இந்த சென்டென்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். கல்பனா வாண்ட்ஸ் டு பை எ ஃபோன். கல்பனாக்கு ஒரு ஃபோன் வாங்கணும். பட் ஷீ டஸ் நாட் ஹாவ் இனஃப் மணி. ரெண்டு சென்டென்ஸுமே க்ளீனாக இருக்குது பாருங்கள். கல்பனா வாண்ட்ஸ் டு பை எ ஃபோன். கல்பனாக்கு ஃபோன் வாங்கணும். பட் ஷீன்னும் போது பாருங்கள், அவள் யார்? அந்த கல்பனா. ஷீன்றது கல்பனா. ஷீ டசன்ட் நாட் ஹேவ் இனஃப் மணி. ஸோ ரெண்டுமே டிபெண்டன்ட் கிளாஸ். இங்கே ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் கிளாஸு. அடுத்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல், நீ நல்லா படிக்கலைன்னா யூ ஓன்ட் பாஸ் த எக்ஸாம். இங்கே சப்ஜெக்டும் இல்லை, எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு பாருங்கள். இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல். இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல், நீ நல்லா படிக்கலைனா அவ்வளோதான். அப்போ இது என்ன சென்டென்ஸ்? நீ நல்லா பிடிக்கலன்னா என்ன ஆக? அது என்ன கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ்? அவன் கமா. அப்போது அது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். ஃபினிஷிங் இல்லை, கம்ப்ளீட் சென்ஸ் இல்லை. ஸோ அது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். அப்போ அதோடு இதை சேரும்போது தான் யூ ஓன்ட் பாஸ் த எக்ஸாம். யூ ஓன்ட் பாஸ் த எக்ஸாம். நீ நல்லா படிக்கலைன்னா நீ பாஸ் ஆக முடியாது. அப்போது இந்த சென்டென்ஸோடு இந்த சென்டென்ஸ் சேர்ந்தால் தான் அது கம்ப்ளீட் ஆகும் இல்லையா? அப்போது யூ ஓன்ட் பாஸ் த எக்ஸாம்ன்றது தான் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஏன்னா நீ பாஸ் ஆக மாட்டேன். ஏன் ஆக மாட்டேன்? நீ நல்லா படிக்கலன்னா பாஸ் ஆக மாட்டேன். கவி bought a car. independent clause which has too expensive. ஸோ இது வந்து டிபெண்டன்ட் clause. கவின் bought a ரெண்டு கார் வாங்கிட்டு வந்தான். இது வந்து சென்டென்ஸ் நமக்கு க்ளீனாக இருக்கா? அதுக்கு அடுத்த ஆஃப் பாருங்கள். which has too expensive. அவன் அந்த வாங்கின கார் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. இந்த இது டிபெண்டன்ட் clause. சஞ்சய் இஸ் a talented player. இது வந்து இண்டிபெண்டன்ட் clause. though he is not of form. இன்னொரு ஃபார்மில் இல்லை, அது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ இதுதான் கிளாஸு. கிளாஸில் டூ டைப்ஸ் இருக்குது, டூ கைண்ட்ஸு. இண்டிபெண்டன்ட் கிளாஸ், டிபெண்டன்ட் கிளாஸ். கிளாஸ் வந்து ஒரு சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் சேர்ந்து வரும். அதில் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுருக்கும். இதில் இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ன்றது வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து மீனிங் கம்ப்ளீட்டாக இருக்கும், க்ளீனாக புரியும், சென்ஸ் இருக்கும். ஆனால் டிபெண்டன்ட் கிளாஸில் வந்து ஏதோ சென்டென்ஸ் சொன்ன மாதிரி இருக்கும், ஆனால் அது என்னத்துக்காக சொல்கிறாங்க, என்ன சொல்ல வராங்கன்றது புரியாமல் இருக்கும். அது வந்து டிபெண்டன்ட் கிளாஸு. நம்பர் 67ல் there are three main types of dependent clause. இதில் 3 டைப்ஸ் இருக்குது டிபெண்டன்ட் கிளாஸில். adjective, adverb and noun. an adjective clause describesனா என்ன? எதை சொல்கிறது, செய்கிறது, அதை பற்றி விரிவாக சொல்கிறது.
or gives more information, அதிகமான இன்ஃபர்மேஷன், அதை பற்றி நிறைய தகவல் தெரியுது. about a noun, noun பற்றி tells us which one, what kind or how many. Example, the book that I left on the bus belongs to my Mr. Bhaskar அப்படின்றது. ஸோ adverb பாருங்க, an adverb clauses describes or gives more information about the verb. So adjectiveல give more information about a noun, ஆனால் adverbல gives more information about the verb, tells us when, where, how, to what extent or under what condition something is happening. எந்த கண்டிஷனில் அந்த செயல் வந்து நடந்துட்டுருக்கு, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறது. she was happy because father gave her a watch. அடுத்தது a noun clauses takes the place of noun. noun clause வந்து noun பற்றி தான் சொல்லும் in a sentence. Example, this is the best route that I know. இதுதான் பெஸ்ட் ரூட்டு எனக்கு தெரிஞ்சதில்லை அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது பாருங்கள், phrases. phrases is a group of words that forms a meaningful until but it is not complete sentence. In other words, it does not have a subject or a verb. So phrases பார்த்தீங்கன்னா a group of words that forms a meaningful unit. ஒரு meaningful unit இருக்கும், but it doesn't have any complete sentence. அது ஒரு complete சென்டென்ஸாக இருக்காது. அதர் வேர்ட்ஸ்னா சொல்ல சப்ஜெக்டோ இல்லை ப்ரெடிக் வர்போ அதில் இருக்காது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கீழே பாருங்கள். the black hat blown away in the wind. Example, the red umbrella was blown away in the wind. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ இந்த அண்டர்லைன்டு வேர்டு, இந்த ரெட் அம்ப்ரெல்லான்றது தான் அவங்க சப்ஜெக்ட்டு அது கொடுக்கல அதில். ஸோ was blown away in the wind அப்படின்றது வந்து phrases. இந்த ரெட் அம்ப்ரெல்லா மறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, ரெட் அம்ப்ரெல்லா அப்படின்றது. there are the several kinds of phrases in the English language. Some of the common ones are described below. இங்கே பாருங்கள், noun phrases. அடுத்தது noun phrases is a group of words made up of a noun and a modifiers. ஆக்சுவலாக phrases வந்து is a ஃபினிட்டிவ் வர்பு இல்லாமல் சொத்து அது தொடர், அந்த சென்டென்ஸ் வந்து ஃபினிட்டிவ் வர்பு இல்லாமல் இருக்காது. ஓகேவா? ஒரு வாக்கியத்தில் டென்ஸையும் காட்டும், அது டென்ஸும் காட்டும், வர்பும் கட்டாயம் இருக்கும், அது வர்பு கண்டிப்பாக இருக்கும். அதுதான் இன்ஃபினிட்டிவ் வர்பு, அதுதான் ஃப்ரேஸில் வரும். ஃப்ரேஸில் வந்து ஃபினிட்டிவ், டென்ஸு, கட்டாய வர்பு, இது கட்டாயம் ரெண்டுமே டென்ஸும் வர்பும் இருந்ததுன்னா அது வந்து ஃப்ரேசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் உங்களுக்கு புக் பேக்கில் நவுன் ஃப்ரேசஸ் இருக்குது. நவுன் ஃப்ரேசஸ் இஸ் a group of words which made up of a noun and it is modifiers. The white car, my English teacher, the bookshop. So example, the pink house is for sale. So the pink house என்றது இங்கே noun phrases. Verb phrases பாருங்கள். A verb phrases is a group of words made up of verb, helping verb or modifiers. ran quickly to catch, filled with horror, dedicated to. Example, you have woken up everyone in the house. You have woken up everyone in the house. So இதில் have woken அப்படின்றது வந்து verbal phrases, verb phrases. அடுத்தது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் அப்படின்னா அது ஒரு வார்த்தை, ஒன்று இல்லைன்னா அதற்கு அதிகமான வேர்ட்ஸு, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ப்ரிப்போசிஷன்ஸ்னால் என்ன, இன்னும், ஆனு, தட்டு, இன்சைட், டிசைட், அண்டர், இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் லெசன்லேயே படிச்சிருக்கோம். ஸோ அந்த ப்ரிப்போசிஷன் வார்த்தையோட இன்னும் கொஞ்சம் வார்த்தைங்க சேர்ந்து வந்துச்சுன்னா அது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். ப்ரிப்போசிஷன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன், ஆன், அண்டரு, பிசைடு, இன்சைடு, ஓவரு, பிஹைண்டு, அதெல்லாம் வந்து ப்ரிப்போசிஷன். அந்த ப்ரிப்போசிஷனோட இன்னும் சில வார்த்தைகள் சேர்ந்து வந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் அக்கார்டிங், இப்போ பிகாஸ் இருக்குது, பிகாஸ் ஆஃப், இன்ஸ்டட் இருக்குது, இன்ஸ்டட் ஆஃப், இன்கேஸ் இருக்குது, இன்கேஸ் ஆஃப், அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ்ன்னு சொல்லுவாங்க. Prepositional phrases is a group of words
that begin with a preposition. So எதில் ஸ்டார்ட் ஆகும்? ப்ரிப்போஷன். ஃபஸ்ட்டு எதில் ஸ்டார்ட் ஆகும்? இந்த ஆன், ஓவர், இன்சைட் இதெல்லாம் ப்ரிப்போஷன் வேர்ட்ஸ் இல்லையா? ஸோ அந்த ப்ரிப்போஷன் தான் முதல்ல ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் ஹெல்ப் டு எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டூ திங்ஸ். ரெண்டு பொருளோட ரிலேஷன், ஒற்றுமையை அது வந்து சொல்கிறது, ஒற்றுமையை வந்து என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ணி அதோட இதை சொல்கிறது வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ்ன்னு சொல்லுவோம். இப்போது ஆன் த போட், ஓவர் த ட்ரீ, இன் த ஸ்கூலுன்னு கொடுத்து இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். த ப்ரெசன்ட் இன்சைட் த பாக்ஸ் இஸ் மைண்ட். இப்போ பாருங்கள், பிகின் வித் ப்ரிப்போஷன். எப்பவுமே ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா பிகின் வித் ப்ரிப்போஷன். இதில் இன்சைடுன்றது ப்ரிப்போசிஷன், த பாக்ஸ் பிக் பாக்ஸ்ன்றது வந்து ஃப்ரேஸல், அதோடு சேர்ந்து வரதுனால ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இந்த ப்ரெசண்ட்டும் இஸ் மைனுக்கு இடையில வந்து என்ன இருக்குன்றது ரிலேஷனை சொல்கிறது தான் ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ். ஸோ கீழே காலமில் சம் எக்ஸாம்பிள்ஸுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஏ காலம் பேஜ் நம்பர் 68ல் காலம் ஏல ஐடென்டிஃபை த டிபெண்டன்ட் கிளாஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி இண்டிபெண்டன்ட் கிளாஸும் டிபெண்டன்ட் கிளாஸும் படித்தோம். இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னால் சென்டென்ஸ் முழுமையாக கம்ப்ளீட் சென்ஸோடு இருக்கும். டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து அதாவது சென்டென்ஸ் சொன்ன மாதிரி இருக்கும், அது என்னென்னு நமக்கு கம்ப்ளீட்டாக புரியாது. ஸோ அது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இது எது டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு மட்டும் நம்ம அண்டர்லைன் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ஃப்ரேசஸ் ஃபாலோயிங் சென்டென்ஸ் அண்டர்லைன் தென். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். டெஸ்டிங் ஆன் his phone the man swerved into a ditch. ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து டெஸ்டிங் ஆன் his ஃபோன்றது அண்டர்லைன் பண்ணணும். ஏன்னா இதுதான் டிபெண்டன்ட் கிளாஸ். என்ன டெஸ்டிங் ஆன் his ஃபோனு தான். ஸோ யார் என்ன சப்ஜெக்ட்ன்றதை நமக்கு இங்கே ஃபுல்லாக சென்டென்ஸை எப்போவுமே 2 சென்டென்ஸ் கொடுப்பாங்க. அந்த 2 சென்டென்ஸில் நல்லா படிச்சுட்டு அதில் டிபெண்ட் எது இண்டிபெண்ட் எது தான் சொல்லணும். ஓகேவா? மிஸ் 2 கொடுத்துருக்காங்களே, கரெக்டாக தானே இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது, இதில் டிபெண்ட் எது தான் அவங்க கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ டெஸ்டிங் ஆன் his ஃபோனுன்றது டிபெண்டன்ட் கிளாஸ். இட் isn't necessary to cram all night if you have studied a little each day. கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா இன்னும் நல்லா ரீட் பண்ணிக்கலாம். அப்போது இந்த இடத்துல if you have studied a little each dayன்றதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. if you have studied a little each day, இன்னும் each day இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்றது. நீ படிச்சிருந்தா அப்படின்னும் போது இங்கே இஃப் வருது இல்லையா? ஸோ அதனால் இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். இது இஃப்லேருந்து டே ஈச் டே வரைக்கும் அண்டர்லைன் பண்ணினா இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். we climbed up the hill. we climbed up the hill. இதுதான் நான் சொன்னல, இஃப்ன்றது வந்து ப்ரிப்போசிஷன். ஸோ ப்ரிப்போஷன் சேர்ந்து வரும், இங்கே ப்ரிப்போஷன் வருது. ஸோ பாருங்கள், டு என்ஜாய் த வியூ. டு என்ஜாய் இது டிபெண்டன்ட் கிளாஸ். அண்டர்லைன் டு என்ஜாய் த வியூ. I enjoyed painting during my holidays. இங்கே during my holidays is dependent clause. Underline during my holidays. Whether he attends the party or not, I have decided to go. இங்கே whether he attends the party or not என்றது dependent clause. Underline whether he attends the party or not. Sixth one, I will stop playing the drums when you go to sleep. இங்கே when you go to sleep என்றது dependent clause. ஸோ dependent clause sentence என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்று டெஸ்டிங் on his phone dependent clause. Underline testing on his phone. Second one, underline if you have studied a little each day. இங்கே இந்த அண்டர்லைன் பண்ணுங்கள். Third one, underline to enjoy the view. Fourth one, during my holidays. Underline during my holidays. Fifth one, underline whether he attends the party or not. இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Sixth one, when you go to sleep. Underline it. So next B, column Bல complete the following sentence using appropriate prepositional phrases. இப்போ இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி சொன்ன prepositional phrases அது ஒரு வார்த்தையோட சேர்ந்து வரும். ப்ரிப்போசிஷன் இன்னும் ஆஃப் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஆஃபோட சேர்ந்து வரும். இங்கே பாரு, ப்ரிப்போஷனல்ஸ். ஐ வுட் லைக் டு ஆர்டர் காஃபி டேஷ் டீ. காஃபிக்கு பதிலாக நான் டீ ஆர்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரு. இன்ஸ்டெட் ஆஃப் ஐ வுட் லைக் டு ஆர்டர் காஃபி இன்ஸ்டெட் ஆஃப் டீ. டீக்கு பதிலாக நான் காஃபி ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ஒன் டேஷ் த ரெயின்ஸ் we went out. Answer, in spite of the rains we went out. So மழை, இந்த மழை காரணமாக மழை வர மாதிரி இருந்ததுனால we went out. Next, third one,
dash fire break the glass to escape. In case of option A, in case of நான் உடைச்சதுனால the break the glass to escape. So the fire எப்படி வந்தது, அந்த கிளாஸை நாங்கள் ஃபயர் பண்ணிச்சதுனால இந்த கிளாஸை உடச்சிட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது in case of fire break the glass to escape. in case of fire நான் ஒருவேளை தீ பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் கிளாஸ் உடைச்சிட்டு தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. Fourth one, I am standing here dash my friends. நான் இங்கே நிற்கிறேன், எதுக்காக நிற்கிறேன்னா I am standing here on behalf of my friends. on behalf of, first B one B and option வந்து B. I am standing here on behalf of my friends. Fifth one, we solve the problem dash a new device developed by our engineers. We solve the problem option A by means of a new device. By means of a new device developed by our engineer. Next, sixth one பாருங்க. Dash we are impressed with their performance. In general, we are impressed with the performance. Impressed ரொம்ப கவர்ந்து, நம்ம ரொம்ப அப்படியே என்ன மெய் மறந்து போயிட்டோன்னு சொல்லுவோம்ல, இம்ப்ரெஸ்ட் அப்படியே கவர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. ஸோ இன் ஜெனரல் ஆப்ஷன் ஏ, இன் ஜெனரல் வி ஆர் இம்ப்ரெஸ்ட் வித் த பெர்ஃபார்மன்ஸ். நான் மறுபடியும் ஆன்சர் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ இன்ஸ்டெட் ஆஃப். செகண்ட் ஒன் இன் ஸ்பைட் ஆஃப், ஆப்ஷன் ஏ இன் ஸ்பைட் ஆஃப். தேர்ட் ஒன் இன் கேஸ் ஆஃப், ஆப்ஷன் ஏ இன் கேஸ் ஆஃப். Fourth one on behalf of, option B. Option B on behalf of. Fifth one by means of. By means of. Sorry. Fourth one I am standing here on behalf of. Fifth one we solve the problem by means of, option A by means of. Sixth one option A in general we are impressed with their performance. So இதுதான் இந்த புக்கு பேக் எக்ஸசைஸ். ஆன்சர்ஸ் நான் சொல்ல எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மறுபடியும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ, செகண்ட் ஒன் ஆப்ஷன் ஏ, தேர்ட் ஒன் ஆப்ஷன் ஏ, ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் பி, ஃபிஃப்த் ஒன் ஆப்ஷன் ஏ, சிக்ஸ்த் ஒன் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 669ல நான்-ஃபினிட்டிவ் verbs. இது நான்-ஃபினிட்டிவ் verbsனாவே ஆக்ஷன் வேர்டு. they are divided into two types. ரெண்டு டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க, ஃபினிட்டிவ் verb, நான்-ஃபினிட்டிவ் verb. ஃபினிட்டிவ் verb அப்படின்னா a verb that indicates tense and changes according to the subject. அதில் tense இருக்கும், it changes according to the subject. a verb that indicates tense and changes according to the subject வந்து ஃபினிட்டிவ். a word that does not indicate tenseம் இருக்காது, அது அந்த சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி மாறவும் மாறாது, அது வந்து நான் இன்ஃபினிட்டிவ். அதாவது காலத்தை காட்டக்கூடியதாகவும் சப்ஜெக்டுக்கு தகுந்தாற்போல் மாற்றக்கூடியதாகவும் உள்ள வினை சொற்கள் ஃபினிட்டிவ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலத்தை காட்டாதாகவும் சப்ஜெக்டுக்கு தகுந்தாற்போல் மாற்றாதாகவும் உள்ள வினைச்சொற்கள் நான்-ஃபினிட்டிவ் சொல்லுவாங்க. அதாவது டென்ஸு இருக்கும், changes according to the subject is finitive, does not have tense, does not indicate tense and does not change according to the subject வந்து non-infinitive. ஸோ இதில் சம் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். ஃபினிட்டிவ் verbs changes tense and number according to the subject. Arun invite Suresh to his daughter's. நான் சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். ஃபினிட்டிவ் verbsல act as verb, அது வந்து acts as a main verb-ஆக இருக்கும், ஒரு சென்டென்ஸாக இருக்கலாம், இது க்ளாஸாக இருக்கலாம். indicates number person and tense. தேர்டாக என்ன சொல்லலாம்னா it indicates number, person and tense. அது சிங்குலராக இருக்கலாம், ப்ளூரலாகவும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்ட்டு மாறும், காலத்துக்கு ஏற்ற காட்டும் அது. ஆர் ஃபோர்த் வந்து என்னென்னா ஆர் யூஸ்ட் இன் த ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் த பாஸ்ட் டென்ஸ். எப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் பாஸ்ட் டென்ஸ்லையும் அதை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்னா ஹாவ் டு அக்ரி வித் த சப்ஜெக்ட். நம்ம அந்த சப்ஜெக்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒத்து போகணும். அக்ரி வித் த சப்ஜெக்ட் அண்ட் சேஞ்ச் அக்கார்டிங்லி. ஸோ இதெல்லாம் வந்து ஃபினிட்டிவ். நான்-ஃபினிட்டிவ் இது அப்படியே டோன்ட்டு போட்டுக்கோங்க, அது எல்லாமே நான்-ஃபினிட்டிவில். டோன்ட் ஆக்ட் ஆஸ் அ வேர்ப், ஆக்ட்ஸ் ஆஸ் அ நவுன், அட்ஜெக்டிவ் அண்ட் வேர்ப். இதில் வந்து
மெயின் verb sentence clause ஃபெனிட்டிவ்ல வந்து மெயின் verb acts as a main verb or of a sentence or a clause வரும். இதில் act as noun, adjectives and adverbs. இதில் வந்து தேர்ட் ஒன் என்னென்னா indicates number, person and tense. do not indicate number, person or tense. ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா are used in the present tense and the past tense. are usually, இது present tense past tense கிடையாது. usually used as a gerunds, infinitives or participle அப்படின்னு யூஸ் ஆகும். அந்த மாதிரி இதில் தான் யூஸ் ஆகும். ஃபிஃப்த் ஒன்று இட்ஸ் அக்ரீஸ் டு த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது ஒத்து போகும். இதில் அந்த மாதிரி கிடையாது. ஓகேவா? ஸோ இதில் சம் எக்ஸாம்பிள்ஸ் நான் படிக்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் பாருங்கள். அருண் இன்வைட்டட் சுஜிதா டு டீ. அருண் இன்வைட்டட் சுஜிதா டு, இதெல்லாம் வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெசன்டட் த கேர்ள்ஸ். நம்ம புக்கில் பார்த்திங்கன்னா ஸோ அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் அவங்க கரெக்டாக கொடுக்கல. இன்ஃபினிட்டிவ் வேர்ப்ஸ் சேஞ்சஸ் டென்ஸ் அண்ட் நம்பர் அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட். ஸோ அதுக்கு அருண் இன்வைட்டட் சுரேஷ் டு ஹிஸ் டாட்டர்ஸ் பர்த்டே. ஸோ அவங்க டாட்டர்ஸ் பர்த்டே இது வந்து நம்பர் அந்த பீரியடு இல்லையா. டாட்டர்ஸ் பர்த்டே சுரேஷை வந்து அருண் வந்து இன்வைட் பண்ணுறான் அப்படின்னு இல்லை. சப்ஜெக்டும் இருக்குது, என்ன டென்ஸனும் இருக்குது. ஸோ ஃபினிட்டிவ் verb. ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெசன்டட் த கேர்ள் வித் எ டாய். ஒரு டாய் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கா. ஹர் ஃப்ரெண்டு வந்து டாய் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கா. அது சப்ஜெக்ட் அண்ட் த டென்ஸ். His friend presented a watch. Our friend watch present பண்ணியிருக்கா. Both it has. இப்போ non-finitive verbs have no subject, do not change according to the tense or number. Non-finitive verbs are broadly classified as follows. இதில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் non-finitive உங்களுக்கு வந்து இண்டிகேட் காட்டும். எப்படின்னா ஜெரண்ட்றது என்னென்னா ஐஎன்ஜி வந்தாவே, ஐஎன்ஜி வாக்கிங் இஸ் எ ஹெல்த்தி ஹேபிட். இந்த ஐஎன்ஜி ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு வந்து கண்டினியூஸ் டென்ஸில் வந்ததுனாவே ஜெரண்ட். அதே மாதிரி இன்ஃபினிட்டிவ்னு பார்த்திங்கன்னா ஐ லைக் டு வாக் ஏர்லி இன் த மார்னிங். இன்ஃபினிட்டிவில் எப்போவுமே ஒரு ஆக்ஷன் வேர்டு, அதாவது வர்புக்கு முன்னாடி டு அப்படின்றத ப்ரிப்போசிஷன் ஆட் ஆகி வரும். அப்போது அது வந்ததுன்னா ஐ லைக் டு வாக் ஏர்லி இன் த மார்னிங் அப்படின்னா இன்ஃபினிட்டிவ். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா தீஸ் ஆர் மை வாக்கிங் ஷூஸ். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் யூஸ்ட் ஆஸ் அன் அட்ஜெக்டிவ். இதை வந்து அட்ஜெக்டிவ் வாக்கிங் அதுன்றது அட்ஜெக்டிவாக அது யூஸ் ஆகிருக்கு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னாவே வாக்டு, ஹேடு, வாக்டு, பிளேடு, அந்த மாதிரி ஈட்டனு, ரிட்டனு இதெல்லாம் வர்றது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நம்ம 10th நம்ம படிப்போம் ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸில் மோர் ஓவர் உங்களுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் ஆகும். ஹேவிங் வாக்டு எ லாங் distance I felt tired அப்படின்ட்டு இதெல்லாம் சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. லுக் அட் த ரொம்ப நம்ம சி பாருங்கள். லுக் அட் த ஆக்ஷன் வேர்ட்ஸ் இன் போல்ட். ஐடென்டிஃபை வெதர் தே ஆர் எய்தர் ஃபினிட்டிவ் ஆர் நான்-ஃபினிட்டிவ். இது ஃபினிட்டிவாக இல்லை நான்-ஃபினிட்டிவான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி அவன் எல்லாமே மார்க் பண்ணி ஆன்சரோடவே கொடுத்துருக்காங்க. ஸோ தே வாண்ட் டு ட்ரை எ நியூ அப்ரோச் அப்படின்றது வந்து நான்-ஃபினிட்டிவ் வேர்ப்ஸ். இது வந்து non-finitive verbs because it doesn't have subject or tense ஒன்றுமே கொடுக்கல. they want அவங்களுக்கு வேணும், they want to try a new approach, புதுமையாக எதுவும் செய்யணும்னு நினைக்க. ஸோ இது non-finitive verb. trying is easy. இப்போ பாருங்கள் இங்கே ஜெரண்ட் வருதா. trying is easy, கஷ்டப்பட்டால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றது ஒரு இதுவாக இருக்கும். சப்ஜெக்டும் இல்லை, வர்பும் இல்லை, எந்த டென்ஸும் இல்லை. ஸோ non-finitive verbs. having tried everything he gave up. ட்ரை பண்ணால் ஆனால் விட்டுட்டான், அவனால் ஜெயிக்க முடியல அப்படின்ற மாதிரி நான்-ஃபினிட்டிவ் வேர்ப்ஸு. ஆல் ஐ கேன் டூ திஸ் ட்ரை. நான் முயற்சி பண்ணால் என்னால் முடியுன்றது ஃபினிட்டிவ் வேர்ப். இஃப் ஷீ ட்ரைட் ஷீ வுட் சக்ஸஸ். நல்லா முயற்சி பண்ணான்னா அவள். இப்போ இதில் சப்ஜெக்டும் இருக்குது. ஐன்றது சப்ஜெக்டு, கேன்ன்றது முடியறது வர்பு. ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ வந்து இது வந்து ஃபினிட்டிவ் வேர்ப். லாஸ்ட் ஒன்று ஃபினிட்டிவ். ஃபஸ்ட் ஒன் இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அந்த பாக்ஸ் காலமில் ஃபஸ்ட் ஒன் நான்-ஃபினிட்டிவ் வேர்ப்ஸ், செகண்ட் ஒன் ஆல்சோ நான்-ஃபினிட்டிவ் வேர்ப்ஸ், தேர்ட் ஒன் ஆல்சோ நான்-ஃபினிட்டிவ் வேர்ப்ஸ், ஃபோர்த்து அண்ட் ஃபிஃப்த்து மட்டும்தான் ஃபினிட்டிவ் வேர்ப்.